தரையில இருந்து தொங்கிட்டு இருக்கிற அதிசய தூண். இந்த தூணை அசைச்சா மொத்த கோயிலுமே அசையுமா? எங்கன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ராமாயண இதிகாசத்துல ராமனின் மனைவியான சீதைய ராவணன் வான்வெளியா கடத்திட்டு போகும்போது ஜடாயு அப்படிங்கிற பறவை சீதையை காப்பாற்ற முயன்றிருக்கும். அப்போ ராவணனோட ஏற்பட்ட ஊர்ல அந்த ஜடாயு அப்படிங்கிற பறவை அடிபட்டு ஒரு குன்றின் மேல விழுந்தது. பின்னாடியே சீதையை தேடிட்டு போன ராமன் அந்த பறவையை பார்த்துட்டு லேபாக்ஷி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லேபாக்ஷி அப்படின்னா பாத்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னா எழுந்திரு பறவை அப்படின்னு. அதுல இருந்து அந்த பிளேஸ்க்கு லேபாக்ஷி அப்படின்னே பேர் அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சரிங்களா? இந்த லேபாக்ஷி அப்படிங்கிற இடத்துலதான் வீரபத்ரர் கோயில் அமைஞ்சிருக்கு. அது லேபாக்ஷி கோயில்னு சொல்லப்படுது. அந்த கோயிலோட மொத்த எடையை தாங்கக்கூடிய 70 தூண்கள் அமைச்சிருப்பாங்க. அதுல ஒரு தூண் மட்டும் பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழா வடிவமைச்சிருக்காங்க. அதாவது தரையில இருந்து சில சென்டிமீட்டர் மேலேயே அந்த தூண் தொங்கிட்டு இருக்கு. இதோட ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் முயன்றிருப்பாங்க. அவங்க அந்த தூணை அசைக்க முயற்சி எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா மொத்த கோயிலுமே அசைஞ்சிருக்கான். அதாவது 70 தூணுமே இந்த ஒரு தூண் அசையும் போது அசைஞ்சிருக்கு. சோ இதை நம்ம நகர்த்தணும் அப்படின்னா மொத்த கோயிலுமே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்காமலே விட்டுட்டாங்களாம். இந்த மாதிரி பிரம்மபுத்திர பல விஷயங்கள் நம் முன்னோர்கள் நமக்கு உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா இது போல விஷயங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போறதா. சோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார்